எடப்பாடி பெரிய சாணக்கியன் வேற சொல்றாங்க. மிகப்பெரிய நேஷனல் சாணக்கியன் அமித்ஷா. அது கட்சிக்குள்ள எப்படி நடக்கிறதுன்னு பாக்குறீங்க பாமக விவகாரத்தோடு சேர்த்து? அதிமுக கூட்டணியிலே பாஜக மீண்டும் இணைந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திடீர்னு ரயில் வந்துன்னா தண்டவாளத்தையே போடலையே, என்ன எப்படி ரயில் வரும்? கட்டமைப்பே இல்லாத ஒரு அரசியல் கட்சிக்கு எப்படி அதிகாரத்துக்கு வர முடியும் ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இந்தியா கூட்டணியினுடைய தென்னிந்திய முகமாக திமுக தான் திகழ்கிறது. அதை உடைப்பதற்கு பாஜக செய்கிற சதி திட்டத்திற்கு காங்கிரஸ்காரர்கள் சில பேர் உள்ளுக்குள்ளே இருந்து சங்கி வேலை பார்க்கிறார்களே தவிர மகன் இங்கே சேர்ந்துட்டார். அப்பாவை சேர்க்கறதுக்கு திருமாவளவன் இடையூறு செய்கிறதாக செய்திகள் வருது. எந்த காலத்திலும் பாஜகவோடும் வன்னியர் கட்சியோடும் சேர மாட்டேன் அப்படிங்கிற அவருடைய உறுதி. பாஜக இருக்கிற இடத்துல வந்து இதை மட்டும் நீங்க சொல்லுங்க, வாய்ப்பு இருக்கா? மறுபரிசீலனை தேவைப்படுகிற இடம் வந்திருக்கிறது. அதனால மறுபரிசீலனை செய்வாரா? மறுபரிசீலனை செய்வதற்கு நேயர்கள் அனைவரையும் இன்றைக்கு சிறப்பு காணொலிக்காக நாம் சந்திக்கக்கூடிய மிக முக்கிய ஆளுமை, தமிழ் வரலாற்றில் தமிழ்நாட்டில் நடைபெறுகிற இந்த தேர்தல் குறித்து பேச போகிறோம். மூத்த ஆய்வாளர், திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்களை வரவேற்கிறேன். சார் வாங்க. வணக்கம். திரு ராஜகம்பீரன் சார், இன்று காலை அதிமுகவுடைய செய்தியில மிக முக்கியமாக எடப்பாடி டெல்லிக்கு பறந்து போகிறார். அந்த கூட்டணி பத்தி கேட்க போறேன். திரு பாலு, திலகபாமா, ஜெயக்குமார், சி.வி. சண்முகம் எல்லோரும் உட்கார்ந்து அக்ரிமெண்ட் போட்டாங்க. யாரோடு? அன்புமணியோடு. இரண்டும் பிளவுபட்ட அன்புமணியோடு, அன்புமணி அன்பு ராமதாஸ் ரெண்டு பேரும், அப்பா ஒன்று பிள்ளை ஒன்று. அமித்ஷா வந்து சந்திக்கவே இல்லை. இந்த கேள்வியை மட்டும் வருதுறேன். பாஜக இந்திய ஆட்சி தான் வரும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னார் அமித்ஷா. இல்லை, எந்த கொம்பனாலும் அதிமுக தடுக்க முடியாதுன்னு சொன்னார். எஸ்பி வேலுமணி போய் சந்திச்சும் பேச முடியாது. அதிமுகவில் யாருமே கும்பகோணம் மீட்டிங்குக்கு, அந்த புதுக்கோட்டை மீட்டிங்குக்கு போகலை. இன்று காலை அவசரமாக புறப்பட்டு போனார். நிறைய குழப்பம் இருக்குது அதிமுகவில். என்ன நடக்குது? எடப்பாடி பெரிய சாணக்கியன் வேற சொல்கிறாங்க. மிகப்பெரிய நேஷனல் சாணக்கியன் அமித்ஷா. அது கட்சிக்குள்ளே எப்படி நடக்கிறதுன்னு பார்க்குறீங்க பாமக விவகாரத்தோடு சேர்த்து? அதிமுக கூட்டணியிலே பாஜக மீண்டும் இணைந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திடீரென ஒரு நாள் நிகழ்ந்து விட்டது. நாடாளுமன்ற தேர்தல் நடக்கப் போவதற்கு முன்பு பாஜக கூட்டணியை விட்டு ஏன் வெளியேறி வந்தேன் என்பதற்கான கொள்கை பிரகடனத்தை கருத்தியல் ரீதியாக எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் கூட சொல்லல. எதற்காக வெளியில வந்தோம்னு சொல்லல. அதற்கு பின்பு நடைபெற்ற எஸ்டிபிஐ மாநாட்டிலே சிறுபான்மை மக்களுக்கு மத்தியிலே உரையாற்றுகிற போது இஸ்லாமியர்களுக்கு வாக்குறுதி தருகிறார், சட்டப்பேரவை தேர்தலிலும் பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு பேசினார். பேசிட்டு திடீரென்று ஒரு நாள் டெல்லிக்கு போனவர் மிரட்டப்பட்டார் என்று பல அரசியல் செய்திகள் வந்து பல அரசியல் வட்டாரங்களிலே பேசப்பட்டது. அவருடைய சம்பந்தியாக இருக்கக்கூடிய ஈரோடு ராமலிங்கம் வந்து ஒரு ஏறத்தாழ வந்து பல நூறு கோடிகளை வந்து அவர் ஏமாற்றி விட்டார் அரசுக்கு. இதில் கணக்காட்டாமல் வருமானத்துக்கு அதிகமாக கணக்காட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் முறைகேடு நடந்திருக்கிறது. அதே போல் எடப்பாடி பழனிசாமியினுடைய மகனுக்கும் மிதுன் பழனிசாமி என்று சொல்லக்கூடியவருக்கும் ஜிஎஸ்டியில் 250 கோடி வரைக்குமே முறைகேடு இருக்கு. இதையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்றால், இவர்கள் எல்லாம் சிறைக்கு போகாமல் இருக்க வேண்டும் என்றால், தற்காத்துக் கொள்வதற்கு ஏற்கனவே அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணியிலிருந்து பல பேர் மேலே வழக்கு இருக்கிறது. குட்கா பாஸ்கர்னு பல வழக்குகள் இருக்கிறது. இந்த வழக்குகளிலே இருந்து தப்ப வேண்டும் என்றால் பாஜகவிடம் சரணாகதி அடைவதை தவிர அதிமுகவுக்கு இன்னொரு சாய்ஸே கிடையாது, வேற வாய்ப்பே கிடையாது என்கிற நிலைமையில திடீரென்று அதிரடியாக அமித்ஷாவோட அவர் வந்து சந்திப்பு நிகழ்ந்தது. அப்ப திடீரென்று வந்து அவர் அமித்ஷாவோடு கூட்டணி என்று சொன்னதற்கு பின்பு தொடர்ந்து அமித்ஷா சொல்லி வருகிறார், என்டிஏ ஆட்சி தான் நிகழும்னு சொல்றாரு. பல தேசிய பத்திரிகைகளுக்கு, ஊடகங்களுக்கு அவர் பேட்டி அளிக்கிற போதும் என்டிஏ கூட்டணி தான் வருங்கிறார். இதுல எனக்கு என்ன வேடிக்கையா இருக்குன்னா, அதிமுகவின் தயவினால 4 சட்டமன்ற உறுப்பினர்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பாஜக ஏறத்தாழ 65 எம்எல்ஏக்கள், இப்பொழுது 2 பேர் ராஜினாமா பண்ணிட்டா கூட 65 எம்எல்ஏக்கள் கொண்டிருந்த அதிமுகவை ரிமோட் கண்ட்ரோலாக இயக்குவதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு 4 எம்எல்ஏ. திருமாவளவன் சொல்ல முடியுமா
4 எம்எல்ஏ வச்சிருக்கிற திருமாவளவன் திமுக கூட்டணியை நான் தான் தீர்மானிப்பேன், நான் தான் வழி நடத்துன்னு சொல்ல முடியுமா? 4 எம்எல்ஏ வச்சிருக்கிற பாஜக ஒரு அகில இந்திய கட்சியாக இருக்கிற காரணத்தினால, அதிகாரத்தை கையில வைத்திருக்கிற காரணத்தினால, அதிகாரம் கொட்டி கிடக்கிற இடத்திலே அவர்கள் இருக்கிற காரணத்தினால மிரட்டி பணிய வைப்பது என்பது என்ன வகையான நியாயம்? ஏன்னா நடக்க போறது மாநிலத்திற்கான சட்டப்பேரவை தேர்தல். உங்களுக்கு தமிழ்நாட்டிலே தேசிய கட்சிகளுக்கு எந்த விதமான எழுச்சியும் யாருக்குமே இல்லை. இல்லை, நீங்கள் ஒரு கேள்வி, அதிகாரத்தில் இப்போ அதுதானே மத்திய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ பிஜேபி பீகாரில் செஞ்சது என்ன, ஏக்நாத் சிண்டே விஷயத்தில் நடந்தது என்ன? இதுதானே சார் எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி தாங்கள் விரும்புகிற ஆட்சியை நடத்துவது என்பதை பாஜக ஒரு ஸ்டைலாக, அரசியலுடைய ஒரு இதாக அவர்கள் ஒரு பின்பற்றி கொண்டே இருக்கிறார்கள். அப்புறம் நீங்க எப்படி அப்ப அவர்களுடைய நோக்கம் என்னன்னா 50 சீட்டுகளை பாஜகவிற்கு கேட்பது, பெரும்பகுதியாக பாஜக எம்எல்ஏக்களை நம்ம அந்த 50 சீட்ல இருந்து எம்எல்ஏக்களை பெற வைத்து அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகள், பழைய சொத்து பத்து பிரச்சனைகளை எல்லாம் அந்த வழக்கு விசாரணைகளை எல்லாம் தூண்டிவிட்டு நீ சிறைக்கு போகிறாயா அல்லது பாஜக ஆட்சிக்கு நீ ஓட்டு போடுகிறாயா என்று எம்எல்ஏக்களை விலக்கி வாங்குவது என்று மிரட்டி, தமிழ்நாட்டிலே கடந்த முறை எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி இருந்தபோது பாஜக ரிமோட் கண்ட்ரோலாக இயக்கி கொண்டிருந்தது. இந்த முறை அந்த வாய்ப்பை பெறாமல் நேரடி பாஜக ஆட்சியை கொண்டு வருவதற்கு அதிமுகவை அசைத்து பார்க்கிறார்கள் என்பதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்ட காரணத்தினாலே தான் அவர் அமித்ஷா வருகை இங்கே வந்தபோது, புதுக்கோட்டைக்கு வந்தபோது தமிழன் தலைமுறை வேண்டும் என்றெல்லாம் நடைபயணத்தை நயனா நாகேந்திரன் நடத்தி அந்த இறுதி பொதுக்கூட்டம் நடந்த போது, நிறைவு விழா பொதுக்கூட்டம் நடந்த போது, மோடி பொங்கல் வைத்த போது கூட எடப்பாடி பழனிசாமி அவரை சந்திக்க மறுத்துவிட்டார். இது ஒரு மாபெரும் அரசியலிலே ஒரு பரபரப்பை உண்டாக்கியது. இப்ப வேறு வழி இல்லாமல் மறுநாள் வருவார் என்று கூட சொல்லப்பட்டது. முதல் நாள் பொதுக்கூட்டத்திற்கு எஸ்பி வேலுமணி வந்த போது மறுநாள் எடப்பாடி வருவார் என்று சொல்லப்பட்டது. மறுநாளும் அவர் வருகை தரவில்லை. அப்ப அங்கு முரண்பாடு இருப்பது என்பது முழுமையான உண்மையாகத்தான் இருக்கிறது. இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. கடந்த ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை அமித்ஷாவை அவர் புறக்கணித்த 2 பேரும் 1 மாதம் 4 மாதத்துக்கு முன்னே நடந்தது, டெல்லிக்கு போய் பார்த்தது. இப்போ நேற்று முந்தானா புதுக்கோட்டை மீட்டிங் வரல, எஸ்பி வேலுமணி மட்டும் வந்திருக்காரு. அவர்கிட்ட கடுமையாக பேசினதாக சொல்லப்பட்டது. 50 தொகுதி, 30 நான் கேட்குற தொகுதி. அப்போ நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு இப்போ நான் உட்கார்ந்துருக்கிற காலை 10 மணிக்கு, இன்றைக்கு புதன்கிழமை காலை 10 மணிக்கு டெல்லிக்கு ஏன் போகிறாரு? அப்போ அவரை இங்கேயே சந்திச்சிருக்கலாமே. அப்போ அந்த அளவுக்கு வல்லமை கொண்டவர், ஹோம் மினிஸ்டர், அதிகாரத்தை கையில் வச்சிருப்பவர உதாசீனப்படுத்தி விட்டு வர மறுத்து சந்திக்க மறுத்தவர் இப்போ டெல்லிக்கு ஏன் போறாரு? அதே அமித்ஷாவை பார்க்கறதுக்கு. அதாவது நீங்கள் கேட்கிற தொகுதிகளை எங்களால் தர முடியாது. தமிழ்நாடு என்பது திராவிட இயக்கத்தினுடைய கோட்டையாக இருக்கிறது. அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சி செய்வதற்கான கோட்டையாக இருக்கிறது. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்காது, நீங்கள் நினைத்த போதெல்லாம் உங்களை நான் பார்க்க மாட்டேன் என்று முதல் கட்டமாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக சந்திப்பை மறுத்துவிட்டு, அந்த மாதிரி ஒரு பாலிசி மறுத்துவிட்டு இப்பொழுது மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்துகிற போது தன்னுடைய உயரம் என்ன என்பதை நீ புரிந்து கொண்டு பேச வேண்டும் என்பதற்கான வாய்ப்பாக, ஒரு வாய்தாவாக கூட இதை நான் அரசியல்ல, அதாவது முதல் கட்டமா ஒரு டோக்கனா ஒரு எதிர்ப்பு, ஆமா, 2வது கட்டமா உட்கார்ந்து பேசுவோம். அரசியலிலே பேரம் பேசுகிற போது உன்னை நான் நிராகரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பேரம் பேசுவதன் வழியாக தங்களுக்கான முக்கியத்துவத்தை, தங்கள் இருப்பை உறுதி செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இதை மாற்றிக்கொள்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ என்னதான் தமிழ்நாட்டில் நாம் எவ்வளோதான் பார்த்தாலும் செப்பாலஜிஸ்ட் ப்ரிடிக்ஷனில் என்ன சொல்லுது? பல விஷயங்களை நான் ஒரு நடுநிலையான ஒரு நியூட்ரலிஸ்ட், என்னுடைய தனிப்பட்ட கருத்தை கேட்கக்கூடாது. தனிப்பட்ட கருத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் புரிதல் இருக்கும். பாரதிய ஜனதாவுக்கு மக்களிடத்தில் எந்த ஒரு எழுச்சியோ எதுவும் இல்லை. நான் கேட்ட அளவிற்கு 11% இல்லை சார், 7 மட்டும்தான் இருக்கிறது. அதில் ஒரு 2 அண்ணாமலைக்குரியது தான், 5 தான், பிலோ 5, 6 அப்படி தான் சொல்லப்படுறாங்க. எந்த அடிப்படையில் இவ்வளோ பெரிய 45% வச்சிருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களை அவங்க டீவியேட் பண்ண முடியும், டெஸ்ட்ராய் பண்ண முடியும், அனிஹிலேட் பண்ண முடியும்? அது குறுக்கு வழியிலே அரசியலிலே கோட்டையை பிடித்தவருக்கு, அவர்களுக்கு பல சகுனி வேலைகளை பார்த்த ஒரு வழக்கம் அவர்களிடத்தில் இருக்கிறது. அதிகாரம் கையில் இருக்கு. அதாவது சகுனிகள் உங்களை எப்பொழுதுமே போருக்கு அழைக்க மாட்டார்கள், நேருக்கு நேராக நின்று உங்களோடு போர் புரிய மாட்டார்கள். சகுனிகள் உங்களை சூதுக்கு அழைப்பார்கள். பாஜகவை பொறுத்தவரையில சூதுக்கு அழைக்கிற சகுனி வேலை தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சில எம்எல்ஏக்களை கையிலே வைத்துக்கொண்டு பெரும்பான்மை கட்சியை அசைத்து பார்த்த வரலாறு என்பது
வட மாநிலங்களிலே அவர்கள் ஏற்கனவே நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். இந்த வித்தை வந்து மோடி வித்தை எல்லாம் அங்க நிகழ்ந்திருக்கிறது. ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சு வடகிழக்குல ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஆட்சி அமைக்க முடியும். ஒரே ஒரு எம்எல்ஏ. ஆமா, ஒரு எம்எல்ஏவை வைத்துக் கொண்டு கூட அவர்களால் அந்த ஆட்டம் காட்ட முடியும் என்று சொன்னால் பாஜகவிற்கு பெரும்பகுதியான எம்எல்ஏக்களை உருவாக்க வேண்டும். அதனால தான் அவங்க 50 பேரை தைரியமாக கேட்குறாங்க. 50 தொகுதிகளிலே அவர்களுக்கு முதலில் செல்வாக்கு இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. தமிழ்நாட்டிலே அவர்களுடைய கோட்பாட்டிற்கு, மதவாத கோட்பாட்டிற்கு, வெறுப்பு அரசியலுக்கு எந்த வரவேற்புமே இல்லை. திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அங்கு வசிக்கக்கூடிய காலங்காலமாக வசிக்கக்கூடிய மக்கள் பாஜகவின் நீ தயவு செய்து வெளியேறு என்கிறான். சங்கிகளே வெளியேறுங்கிறான். சரி, எங்க ஊருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, நீ வெளியில இருந்து ஆளை கூட்டிட்டு வராத என்று சொல்றான். இன்றைக்கு அவர்கள் நீதிமன்ற முகமூடியை அணிந்து கொண்டு, அதிகார முகமூடியை அணிந்து கொண்டு மறைமுகமாக அந்த சட்டங்களை அல்லது திட்டங்களை, அவர்களுடைய சதி திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பாக அதை வந்து பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறார்கள். மக்கள் மன்றமா நீதிமன்றமா என்று வருகிற போது அந்த தீர்ப்பு கூட அரசியல் சாசனத்துக்கு உட்பட்ட தீர்ப்பாக இல்லை. காலங்காலமாக ஏற்றப்பட வேண்டிய இடத்திலே தீபம் சிறப்பாக ஏற்றப்பட்டது. சம்பந்தமே இல்லாமல் சர்வே கல்லில் வந்து தீபம் ஏற்று என்று சொல்லுகிற போது நம்ம கிராமத்துல எல்லாம் பழமொழி சொல்லுவான், செக்கு எது செவலிங்க எதுன்னு தெரியாம இருக்கிறான்னு சொல்றது மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்வதன் வழியாக அவர்கள் அரசியல் சாசனத்தை தான் அவமதிக்கிறார்கள். சமூக நல்லிணக்கத்தை அவமதிக்கிறார்கள். நீதிமன்றத்தை அவமதிக்க கூடாது என்று சொல்லுகிறவர்கள் நீதியை அவமதிக்கிறார்கள். அப்ப நீதியை அவமதிக்கக்கூடிய ஒரு போக்கை ஏற்க முடியாது என்று மதுரை மக்கள் வந்து சமூக நல்லிணக்க பேரணிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற போது இந்த அமைதிக்கு எதிரான வேலையை செய்துவிட்டு பாஜக வாக்கு கேட்பது என்பது விசித்திரமான. தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எந்த நன்மையும் செய்யலையே. நீங்கள் ஏதாவது செய்திருந்தால் பரவாயில்லை, எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி கொடுத்திருக்கிறேன், வாக்கு போடுங்கள் என்று சொன்னால் பரவாயில்லை. எங்களுக்கு மெட்ரோ வேண்டும் என்று கேட்டால் கலவரத்துக்கு ஆள் கூட்டிட்டு வர்றீங்க மதுரைக்கு. நாங்கள் கேட்டது வளர்ச்சியை தானே கேட்கிறோம். எங்களுக்கு கோயம்புத்தூரில் மெட்ரோ வேண்டும்னு கேட்கிறோம். கழுத்தளவிற்கு வந்து வெள்ளம் வந்து தமிழர்கள் நீந்தி கிடக்கிற போது நிவாரணத் தொகையை நீங்கள் வந்து தர மறுத்தவர்கள் இதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று சொல்லி திமிராக பேசியது தானே உங்களுடைய வழக்கம். அப்ப தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையுமே செய்யாமல் வாக்கு கேட்பதற்கு மட்டும் வருகிறோம், அதிமுகவை சிதைப்பதற்கு வருகிறோம், திராவிட இயக்கங்களை ஒழிப்பதற்கு வருகிறோம்னா திராவிட இயக்கத்தால் பலன் பெற்றவன் வீடுதோறும் இருக்கிறானே. அதனால கல்வி பெற்றவன், அரசு பள்ளிக்கூடத்திலே படித்தவன், அந்த சத்துணவு திட்டத்திலே பயன்பெற்றவன், காலை உணவு திட்டத்திலே பயன்பெற்றவன், அரசு கொடுத்த லேப்டாப்பிலே வந்து தன்னுடைய அறிவாற்றலை வளர்த்து கொண்டவன், போட்டித் தேர்வுகளுக்கு போனவன் என்று திராவிட இயக்கத்தால் பலன் பெற்றவன் மீண்டும் மீண்டும் திராவிட இயக்கத்துக்கு தான் வாக்களிப்பானே தவிர நீங்கள் சொல்லுகிற ஜாலத்துக்கெல்லாம் வந்து இந்த வார்த்தை ஜாலத்துக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மசிய மாட்டார்கள். அந்த நீங்கள் போடுகிற திட்டத்திற்கு பலியாக மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. அப்போ திமுக இப்போ வலுவா இருக்கா? இப்போ தமிழ்நாட்டில் இப்போ என்ன 4 முனை போட்டி உறுதியாயிக்கலையா? உறுதியா இருக்கா? எப்படி சொல்றீங்க? 4 முனை போட்டி வந்து இப்பொழுதைக்கு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் 4 முனை போட்டியாக இருக்கிறது. ஆனால் அது 3 முனை போட்டியாக மாறுவதற்கு, மும்முனை போட்டியாக மாறுவதற்கான சாத்தியங்களோடு தான் அது இருக்கிறது. இது என்ன புதுசான குண்டை தூக்கி போடுறீங்க? விஜய் வந்து உறுதிப்பட நம்ம சொல்ல முடியாதுல்ல. விஜய் வந்து நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக கருத முடியாதுல்ல. அவருடைய அரசியல் எதிர்காலம் பிஜேபியோட போயிட்டாதான் கதை முடிஞ்சு போச்சு. ஆனால் அவருக்கு சிபிஐனுடைய வழக்கு இருக்கிறது. நெரிசல் மரணத்திலே அவர்தான் வந்து ஒரு முதன்மையான விசாரணைக்குரியவராக இருக்கிறார். அது நடக்கட்டுங்க, சம்மன் வந்திருக்கிறது. அதனால அவர் குற்றமற்றவராக சிறைக்கு போறேன்னு ஒரு விசாரணை தானே. சிபிஐ விசாரணைனால அவர் குற்றவாளி ஆயிடுவாரா? இல்ல, அவர் 7 மணி நேர தாமதத்தின் வழியாக, காலதாமதத்தின் வழியாக அவர்தான் காலனாக மாறினார். ஒத்தையில நிற்கிற யமனாக அவர்தான் வந்து அந்த வண்டி மேலே ஏறி நின்றாரு. நெரிசல் மரணம் அவர் கண் முன்னால் தான் நிகழ்ந்தது. எனவே அவர் வந்து சிபிஐ விசாரணை வளையத்துக்குள்ளே இன்றைக்கு சிக்கி கொண்டிருக்கிறார். எனவே விஜய்க்கு வந்து நிச்சயமாக 3 முனை போட்டி வருவதற்கு நீங்க சொல்றத பார்த்தா அதிமுக, தவேக, பாஜக நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை நோக்கிய பயணமாகத்தான் அவர்கள் வந்து இந்த சிபிஐ விசாரணை வளையத்தை பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அவரும் முதலமைச்சர் ஆகணுங்கிறாரு, எடப்பாடியும் முதலமைச்சர். இருக்கிறது 234 தொகுதி தானே ஐயா, எப்படி ஆகுவாங்க? அதாவது முதலமைச்சராக வேண்டும் என்று அவர்கள் கனவு காணலாம். அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராவது மாற வேண்டும் என்கிற நடைமுறை நெருக்கடி அவர்களுக்கு இருக்கிறார். இதுல தேர்தல் அரசியலை வந்து எதிர்கொள்வது என்பது போற போக்குல எளிதானது அல்ல. இப்படித்தான் கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார். உலக நாயகன், மிகப்பெரிய குழந்தை நட்சத்திரமாக களத்தூர் கண்ணம்மா தொடங்கி விக்ரம் வரைக்கும் படங்கள் நடித்தவர். ஆனால் அவரால் வந்து வெல்ல முடிந்ததான் ஒரு கேள்வி இருக்கு. வெல்ல முடிந்ததுனால அடிப்படை பூத் கமிட்டியை நிர்வாகம் பண்ண அதே நிலைமைதான் விஜய்க்கும் இருக்கிறது. விஜய்க்கு வந்து ரசிகர்கள் தான் திரட்சியாக வருகிறார்களே தவிர கட்சி நிர்வாகிகளாக இருக்கிறார்களா, கட்டமைப்பு இருக்கிறதா? ஒரு ரயில் வரணும்னா ரொம்ப நாளைக்கு வந்து பாலம் போடணும், தண்டவாளம் போடணும், அப்புறம் தான் ரயில் வரும். திடீர்னு ரயில் வந்துடும், தண்டவாளத்தையே போடலையே, என்ன எப்படி ரயில் வரும்? கட்டமைப்பே இல்லாத ஒரு அரசியல் கட்சிக்கு எப்படி அதிகாரத்துக்கு வர முடியும்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? கரெக்ட். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ இன்னொரு கேள்வி, நிகழ்ச்சியினுடைய இறுதியில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். திமுக வெற்றி பெறும் அப்படின்னா இப்போ திமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல் உங்களுக்கு தெரியும்.
38 தொகுதிகள் எங்களுக்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு, 3 அமைச்சர்கள், மாவட்டத்திற்கு 1, செல்வ பெருந்தகை, சக்கரவர்த்தி, அது மட்டும் இல்லாமல் அவர் மணிக் தாக்கூர். இன்னும் அது முடியலையே. அது இனி அவங்கள அவ்வளோ ஈஸியாக திமுக ஒதுக்கிட முடியாத. 4, 5, 7% வச்சிருக்காங்கல்ல. அதாவது காங்கிரஸ் கட்சி சொல்றேன். காங்கிரஸ் கட்சி என்பது தமிழ்நாட்டிலே வந்து செயல்படாத ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறது. எத்தனை மாநாடுகள் நடத்தி இருக்கிறார்கள், எத்தனை பொதுக்கூட்டங்கள் நடத்தி இருக்கிறார்கள், எத்தனை பேரணி நடத்தி இருக்கிறார்கள், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி இருக்கிறார்கள், போராட்டங்கள் நடத்தி, எந்த செயல்பாடும் இல்லாமல் தோல் மீது சவாரி செய்யக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் அது 67 தொடர்கிறது. அதனால அவர்கள் கட்சி கட்டமைப்பை வந்து வலிமைப்படுத்தி அவர்கள் இல்லாமல் ஜெயிக்க முடியாது என்கிற நிலைமை உருவாக்குவதற்கு பதிலாக காலி பெருங்காய டப்பா வாசனை பலமா இருக்குன்னு சொல்றது மாதிரி நெடுங்கால புகழ் பழமையான கட்சி என்கிற பெருமிதத்தையும் வைத்திருக்கிறார்களே தவிர கள செயல்பாடு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். பெருமிதத்தை வச்சிருக்கிற எல்லாரும் இப்பொழுதும் கூட அதிகாரப்பூர்வமான பதவியில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை திமுகவோடு முரண்படவில்லை. அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி முரண்பாட்டை வெளிப்படுத்தவில்லை. கட்சிக்குள்ளேயே இருந்து கொண்டு கட்டுச்சொத்துக்குள்ளே இருக்கிற சில பெருச்சாளிகளுடைய சத்தம் போலத்தான் கட்சியினுடைய நேரடி நிர்வாக குழுவிலே முதன்மை பொறுப்பு வகிக்காதவர்கள் நானும் காங்கிரஸ் தான் என்று சொல்லிக்கொண்டு உள்ளுக்குள்ளே சங்கிகளுக்கான ஆதரவு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்து பதவியிலே இருந்து முடிந்து போய் பதவி நிறைவு பெற்றவராக இருக்கக்கூடிய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய KS அழகிரி திடீர்னு நேற்று வந்து விஜய் ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி ஜனநாயகன் படத்துக்கு வந்து நான் சும்மா விட மாட்டேன், சென்சார் போர்டுக்கு சர்டிபிகேட் கூட இன்னும் நீங்க கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரு காங்கிரஸ் கட்சியில இருக்கிறாரா, விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய நிர்வாகிகள் ஒருவராக புசி ஆனந்துக்கு போட்டியா இருக்கு. அப்ப இவரெல்லாம் காங்கிரஸ்காரரா என்று கேட்கக்கூடிய திருச்சி வேலுச்சாமி அதே மேடையில் திருச்சி வேலுச்சாமி காங்கிரஸ் கட்சியில எந்த விதமான அத்தாரிட்டியும் அவர் கிடையாது. அவர் ஒரு கட்சியினுடைய ஒரு பேச்சாளர் வரிசைகளிலே தான் அவர் இருக்கிறார். நீண்ட காலமாக அவர் கத்திக்கிட்டு இருக்கிறாருங்கிறதுனால அவர் ஏற்கனவே சுப்பிரமணிய சாமி கட்சிக்கு போனாரு, நாம் தமிழர் கட்சிக்கு போனாரு, எல்லா கட்சிக்கும் போயிட்டு திரும்பி வந்திருக்கிறாரு. அதனால காங்கிரஸ்காரன் என்று தன்னைத்தானே வந்து திருச்சி வேலுச்சாமி சொல்லிக் கொண்டாலும் அதிகாரப்பூர்வமாக டெல்லியினுடைய தேசிய தலைமையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒருவராக திருச்சி வேலுச்சாமி இல்லை. காம்பவுண்டுக்கு வெளியே சில பேர் கத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர கட்சியினுடைய உள்கட்டமைப்புக்குள்ளே இருந்து கொண்டு இந்த குரல் வரவில்லை என்கிற காரணத்தினால இதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. காங்கிரஸ் திமுக கூட்டணி கான்கிரீட் கூட்டணியாக இருக்கிறது, கட்டமைப்புள்ள கூட்டணியாக இருக்கிறது, உறுதிமிக்க கூட்டணியாக இருக்கிறது. புதிய இந்தியா கூட்டணியினுடைய தென்னிந்திய முகமாக திமுக தான் திகழ்கிறது. அதை உடைப்பதற்கு பாஜக செய்கிற சதி திட்டத்திற்கு காங்கிரஸ்காரர்கள் சில பேர் உள்ளுக்குள்ளே இருந்து சங்கி வேலை பார்க்கிறார்களே தவிர இது ஒருபோதும் வந்து இந்த கூட்டணியை சாய்ப்பதற்கான வாய்ப்பாக மாறாது. ஒரே ஒரு கேள்வி இருக்கு. மகன் இங்கே சேர்ந்துட்டார், அப்பாவை சேர்க்கறதுக்கு திருமாவளவன் இடையூறு செய்கிறதாக செய்திகள் வருது. எந்த காலத்திலும் பாஜகவோடும் வன்னியர் கட்சியோடும் சேர மாட்டேன் அப்படிங்கிற அவருடைய உறுதி. பாஜக இருக்கிற இடத்துல வந்து இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், வாய்ப்பு இருக்கா? அது ராமதாஸ் அவர்கள் வந்து தொடக்க காலத்திலே சமூக நீதி கட்சியாக எல்லா சமூகங்களுக்குமான ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிரான கட்சியாக சிறுபான்மை மக்கள் ஆதரவு நிலைப்பாட்டு கட்சியாக வளர்த்தெடுத்தார். நடுவில் அது ஆண்ட பரம்பரை கட்சியாக ஆதிக்க சாதி கட்சியாக வன்னியர் ஓட்டு வந்து அந்நியருக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிற சாதி வெறுப்பை வளர்க்கக்கூடிய கட்சியாக அது நிறமாறி போனது. பாஜகவினுடைய சோசியல் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய சமூக பிரிவினைவாதத்திற்கான ஒரு புள்ளியாக அது தமிழ்நாட்டிலே மாறி போனது. தருமபுரியிலே 3 கிராமங்கள் கொளுத்தப்பட்டது, பட்டியலின மக்களின் வீடுகள் வந்து தீக்கிரைக்காக்கப்பட்டது. அதை பார்த்த கோபத்திலே தான் திருமாவளவன் இவர்களோடு ஒரு நாளும் கூட்டணி இல்லை என்று சொன்னார். ஆனால் அது நிகழ்ந்து ஏறத்தாழ ஒரு 10-12 ஆண்டுகள் கடந்து விட்டது. இப்பொழுது அதே விருப்ப அரசியலை தான் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமா என்கிற இடத்திலே மறுபரிசீலனை தேவைப்படுகிற இடம் வந்திருக்கிறது. அதனால மறுபரிசீலனை செய்வதற்கு நிச்சயமாக வந்து திருமாவளவன் வந்து ஒரு திறந்த மனதோடு பரந்த மனதோடு பரிசீலிப்பார் என்றுதான் நான் கருதுகிறேன். திருமாவளவன் ஒப்புக்கொண்டால் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் பிரிவை திமுக இணைத்துக் கொள்வதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. இப்போதைக்கு கதவு சாத்திதான் இருக்கிறது. ஒருவேளை தட்டினால் அந்த கதவு திறக்குமா திறக்காதா என்பது திருமாவளவன் கைகளிலே இருக்கிறது. திருமாவளவன் ஒப்புக்கொண்டால் திமுக அதற்கு வழி. இப்ப பெரியவருக்கு வாய்ப்பு இல்லையா? ஐயாவுக்கு பையன் அங்க போயிட்டு அங்க போய் தான் ஆகணும். இல்ல, அவர் அவருடைய சமூகத்தை தான் நம்புகிறார். அவர் வந்து திமுகவை நம்புகிறார் அல்லது வந்து வேற யாரை நம்புகிறார் என்று நினைக்கல. அவர் வன்னியர் கட்டமைப்பு சமூக அமைப்பை நம்புகிறார். தனித்து கூட போட்டியிடக்கூடிய தில் அவருக்கு உண்டு. அதனால அவர் வந்து திமுகவை விரும்புகிறார் என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை. அவர் சொந்த சமூகத்தை தான் நம்பிக்கொண்டிருக்கிறார், யாரையும் நம்பி அவர் இல்லை. ரொம்ப சமாதானம் இல்லாத பல கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக என்னுடைய அமர்வுக்கு வந்து பேசி கொடுத்தீங்க. மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி சார்.